நான் அப்படியே யூனிவர்ஸ் கிட்ட ஃப்ளைங் கிஸ் எல்லாம் கொடுத்து போஸ்ட் பண்ணேன். ஓகே, அந்த கிஸ் வந்து அவருக்கு வந்து கேட்டுச்சு அப்படி நினைக்கிறேன். என்னதான் சம்பாதிச்சாலும் என்னதான் செட்டில்டா இருந்தாலும் வந்து the drive inside was அது தூங்கவில்லை, இரிட்டேட் ஆகும். சோ பேசிக்கா ஒரு டெய்லர் ஸ்விஃப்ட் மாதிரின்னு வெச்சுக்கோங்களேன். எதுக்கு பூஜா இந்த சாங்ல எதனால அதெல்லாம் பிகாஸ் என்னன்னா ஆம்பலேட் அப்பாயில பொடி மசு ஃபுல் பாயில் கறி வட்ட தவா கறி பொட்டி குழம்பு மீன் குழம்பு கார குழம்பு கறி குழம்பு எரத்துக்கு சொர புட்ட இல்லிப்பு சின்னத்துல மீற சிக்கன் பீஃப் மட்டன் சுக்கா தூரத்துல போட்டு ஒண்ணே தெரிஞ்சிச்சு. So Mirchi listeners and viewers எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷலான ஹாய் அண்ட் சூப்பரான ஒரு வணக்கத்தோட இன்னைக்கு ஆஃப்டர்நூன் நம்மளுடைய இன்டர்வியூ வந்து செம்மையா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ நம்ம கூட ஒரு வைப்ரண்டான ஒரு டீம், அதாவது பசி டைம்ல சாப்பாடை பத்தின ஒரு பாட்டுக்கு நம்ம வந்துட்டு இன்டர்வியூ பண்ண போறோம் அப்படின்னு நினைக்கிறப்ப லைட்டா ஏக்கமா இருக்கு, பட் இட்ஸ் ஓகே. சோ என்டையர் டீம் நம்ம கூட இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வெல்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு வித் another பியூட்டிஃபுல் சாங். ஏன்னா இப்போ வந்து ஐ திங்க் இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் தான் திங் அப்படின்னு நினைக்கிறேன். அதுலயுமே அது கொஞ்சம் ஸ்டாண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் இன்கார்பரேட் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. சோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய விஷயங்களை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடிய தரன் அவர்களுடைய மியூசிக்கல்ல இந்த டீம் வந்து இணைஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறப்போ we are very happy. So first I think we can start with Dharan. ஐயோ சொல்லுங்க சார். நீங்க யாரா பேச சொல்லுங்களே. சரி ஓகே, அப்ப நம்ம அருண் கூலோட கூல ஆரம்பிப்போம். கண்டென்ட் தலைவிட்டே ஆரம்பிங்க. ஆமா நீங்களே இல்ல தலைவி நீங்களே அங்க ஆரம்பிங்க. சரி தலைவி வாங்க பூஜா அவர்களே. சோ பொரிக்கிறதா வறுக்கிறதா அப்படின்ற அந்த பொரிக்கிறதா நீங்க வந்து பொரிக்கிறதா பொரிக்கிறதா இல்ல பொரிக்கிறதா வறுக்கிறதா ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. வறுக்கிறதா பொரிக்கிறதா? வறுக்கிறதா பொரிக்கிறதா. சூப்பர். சோ நிறைய விஷயங்கள் உங்ககிட்டயும் கேட்கணும். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராஜெக்ட்ல எப்படி வந்தீங்க? How come? தரன் சார் என்ன வச்சு ஒரு ரிஸ்க் எடுக்க முடிவெடுத்தாரு. ஸோ அவர் தான். அண்ட் சார் வந்துட்டு ஆக்சுவலி அருண் சார் வந்து என்னோட ஒரு ரீல் பார்த்தாரு. நான் வந்து சின்மய் மேமோட ஒரு சாங் பாடி ஒரு ரீல் போட்டிருந்தேன். ஆமா, அந்த ரீல் வந்து ஆக்சுவலி செம்ம ரிஸ்க். நான் வந்து போடும்போதே வந்துட்டு சும்மா ஜாலியா அன்னைக்கு ஆக்சுவலி போஸ்ட் பண்ண கான்டென்ட் இல்ல. அப்ப நான் வந்து டீம் நடந்துட்டு இருந்தாங்க, நீங்க போஸ்ட் பண்ண கான்டென்ட் இல்ல சொன்னோம்னா அப்படியே ஓகே ஸ்டேர் கேஸ் உட்காந்து அப்படியே எடு மச்சின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்த ஒரு ரீல். பட் நான் போஸ்ட் போடும்போது என்ன லைட்டா பசங்க கலாய்ச்சாங்க, ரிஸ்க் தலை தேவைன்ற மாதிரி. அப்ப நான் போஸ்ட் போடும்போது நான் சொன்னேன், இதை பார்த்து என்ன யாராவது கூப்பிடல என் பேரை மாத்திக்கோன்னு சொல்லிட்டு நான் அப்படியே யூனிவர்ஸ் கிட்ட ஃப்ளைங் கிஸ் எல்லாம் கொடுத்து போஸ்ட் பண்ணேன். ஓகே, அந்த கிஸ் வந்து அவருக்கு வந்து கேட்டுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் கிஸ் கேட்கல, நீங்க சொன்ன அந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் அவருக்கு அது ஒளிச்சிருச்சு. ஆமா, நீங்க பேசுறது எதுவுமே சரியில்லை. அவங்க ஒரு ஜோன்ல இருக்காங்க, பட் நம்ம அந்த ஜோன் நமக்கு வேணும். நீங்க பேசுங்க. வந்து அன்னைக்கு என்னோட சாமி கண்ணு காது எல்லாம் திறந்துட்டு ஏதோ வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க போல. சோ இட்ஸ் ஓகே லெட்ஸ் டு திஸ்ன்ற மாதிரி ஒரு இது. நெக்ஸ்ட் டே வந்து நான் வந்து அப்படியே மல்லாக்கா படுத்துட்டு இருக்கேன், எனக்கு கால் வருது இந்த மாதிரி இந்த சாங் பண்ணும் அப்படின்ட்டு. ஐ தாட் லைக் ஜெனரலி வந்து இப்ப நடிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர நாலு திடீர்னு இதை பாடுறதுக்கு கூப்பிடுறாங்க சொல்லும்போது எனக்கு ஐ காட் ஸ்கேர்ட். ஏன்னா நான் ஒரு நாள் முன்னாடி நான் கொஞ்சம் சீன் போடுறதுக்காக ஒரு விஷயம் சொன்னேன். ஸோ அப்போ வந்து ஓகே ஏதோ நடக்குதுன்ற மாதிரி ஐ ஃபெல்ட். அண்ட் தென் வி வெண்ட். அண்ட் இது என்ன ஒரு பியூட்டினா, எனக்கு செம்ம கோல்டு அன்னைக்கு நான் ஸ்டுடியோ போகும்போது. நான் சார் கிட்ட சொன்னேன், சார் நம்ம ஒரு வாய்ஸ் டெஸ்ட் மாதிரி பண்ணலாம் சார், லைக் பட் ஐ கம் பேக் அண்ட் சிங் பிகாஸ் செம்ம கோல்டுன்ற மாதிரி சொன்னேன். சார் வந்து கேட்ட உடனே இதாமா இதுதான் அந்த வாய்ஸ் சொல்லிட்டு இதை வச்சே பாடுன்னு சொல்லிட்டு மூக்க மூடிட்டு பாட சொன்னாங்க. வெஜிடேரியன் அப்படின்றதுனால உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா? ஐ திங்க் நீங்க பேசினப்ப அவருடைய ரியாக்ஷன்ஸ் தான் நான் ரொம்பவே நோட் பண்ணிட்டே இருக்கேன். நான் வந்து அழுதுட்டு இவரை வந்து தேவ செஞ்சு கொஞ்சம் போறியாமான்ற லெவலுக்கு வந்து நான் டார்ச்சர் பண்ணேன். நீங்க வேற ஒரு 5 நிமிஷம் வெளில போயிட்டு வாங்க அப்படின்லாம் சொல்லுவீங்களே. லாஸ்ட் டைம் கூட லிரிசிஸ்ட் வந்து நான் போயிட்டு வந்துறப்பா நீ கொஞ்சம் நான் ஓடி போலாம்னு நினைச்சேன். ஏன்னா அவங்க இப்படி முன்னாடி இருப்பான்னு பார்த்தா கீழே கால் கிட்ட விட மாட்டேன்றாங்க. எனக்கா ஐயோ இதுக்கு மேல ஒரு குருஸ் பிளேஸ் இஸ் ஆல்சோ தேர். ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மள கை பிடிச்ச ஆப்பர்ச்சுனிட்டி தரும்போது இட்ஸ் a lot like a guru also. Beyond respect. அந்த குரு நான் இல்ல, அந்த குரு வந்து தெய்வம். பட் யா அது ஒரு உருவம் நமக்கு வரணும் இல்ல. சோ அந்த உருவம் தான் இந்த உருவம். கடவுள் இப்படி தான் பேசுவாரு. நைஸ். சோ ஆக்சுவலி இந்த கொலாபரேஷன் எப்படி நடந்துச்சு? சோ இந்த ஒரு கான்செப்ட் நீங்க இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல ஐ திங்க் சாப்பாட்டுக்கு அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணி நிறைய ரீல்ஸ் ஐ மீன் மியூசிக் அது அப்படி வந்து அமைஞ்சு விழுந்துங்க. ஃபர்ஸ்ட் பண்ணது வறுக்கிறதா பொரிக்கிறதா தான். அது ஆக்சுவலா நாங்க எரிக்கிறதா புதைக்கிறதான்னு பண்ணி வச்சிருந்தோம். ஒரு நல்ல ஒரு ஃபன்னான ஒரு கான்செப்ட்ல வெட்டியான வச்சு ஒரு பாட்டு பண்ணலான்னு. இது உங்களுக்கு தெரியாதுல்ல? தெரியும். தெரியும். ஓகே, அப்ப பாடி இருப்பீங்களா? அப்பயும் பாடி இருப்பீங்க. சோ அப்படி பண்ணிருந்தோம். சரி ஓகே, எதுக்கு நம்ம ரொம்ப வெட்டியான பத்தி எரிக்கிறதா புதைக்கிறதான்னு பண்ணணும்னு சொல்லி
ஃபுட்டை பத்தி ஒரு பாட்டு பண்ணலாம் அப்படின்னு நாங்க தான் அந்த பாட்டையும் முன்னாடியே சும்மா எழுதி ஒரு ஃபன்னான ஒரு சாங்கா பண்ணியிருந்தோம். வைரல் சவுத் கிட்ட போட்டு காமிச்ச உடனே நான் ஆல்ரெடி அவங்களுக்கு ஏலக்கான்னு ஒரு சாங் பண்ணியிருந்தேன். ஸோ பண்ணும்போது இந்த சாங் சும்மா போட்டு காமிக்கும் போது இது நல்லா இருக்கே, இது நம்ம ஃபுட்டை பேஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொன்னோடனே இருக்கிற எல்லா சொரா புட்டு மீன் அது இது பயங்கரமா பாடிருப்பாங்க. அந்த இன்ட்ரோ வீடியோவே சூப்பரா அப்படியே லைனா எல்லாமே சொல்லிருப்பாங்க. ஆமா, டக்குன்னு ஒரு ஃபிஷ் எடுத்து அந்த வீடியோவும் சூப்பரா இருந்தது. ஆமா, அது வந்து தனியா ப்ரோமோ அது இவங்க கலக்கிருப்பாங்க. அதுல மியூசிக் இல்லாம ஜென்ரலா மியூசிக் இருந்து பாடும்போது சில விஷயம் மியூசிக் இல்லாம அதை கேட்கும் போது எங்களுக்கு எல்லாம் இப்படி எல்லாம் பாடுறாங்க அப்படின்னு தான் இருக்கும் இல்லையா ஆடியன்ஸ்க்கு. அதை ஸ்மார்ட்டா அவங்க மியூசிக் இல்லாம தனியா பண்ணிட்டாங்க அந்த ப்ரோமோல. அதுதாங்க இப்ப மில்லியன்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. அது எல்லாத்துக்கும் மேல உங்களுடைய அந்த ஒரு யூனியன் வித் திஸ் அந்த கொலாபரேஷனுக்கு நிறைய சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. குட்டீஸ்ல இருந்து எல்லா ஏஜ் குரூப்லயும் ஃபேன்ஸ் பூஜாக்கு. இப்ப என்னன்னா அவங்களுக்கு அவங்களோட அட்வான்டேஜஸ் நான் சொல்றேன். எதுக்கு பூஜா இந்த சாங்ல எதனால அதெல்லாம் பிகாஸ் என்னன்னா அவங்களோட வாய்ஸ் நான் பொதுவா ஒரு புது சிங்கர் இன்ட்ரடியூஸ் பண்ணும் போது ஒரு யூனிக்கான வாய்ஸ் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்ப்பேன். ஏன்னா இப்ப எல்லாம் நல்லா பாடுறாங்க. அஃப்கோர்ஸ் பூஜா எனக்கு நல்ல சிங்கர்னு எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் எனக்கு அருள் ப்ரோ சொன்னதுக்கு அப்புறமா தான் அவர் நாங்க அப்படியே நேம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எங்களுக்கு இந்த பாட்டுல என்னன்னா the person who's acting in it should be the voice of the song, should also be a singer. So basically இப்ப singers அவங்களே they'll be a part of the song இல்லையா. இப்ப எப்படி ஜொனிதா காந்தி இருக்காங்க அப்ராட்ல எல்லாம் லைக் பில்லி எலிஷ் அண்ட் டெய்லர் ஸ்விஃப்ட் அவங்களே பாடி அவங்களே நடிப்பாங்க. ஸோ பேசிக்கா இங்க ஒரு டெய்லர் ஸ்விஃப்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள நம்ம நல்ல நடிகையா இதெல்லாம் பார்த்துட்டோம். பட் ஒரு பாடகியா சரி இதுலயும் இருக்கணும். நான் ஒரு 50% பாடகியா இருந்தா போதும் அப்படின்னு நான் நினைச்சேன். இவர் எனக்கு அந்த சாங்கை காமிச்ச உடனே வாஸ் லைக் நல்லா பாடுறாங்க ஓகே. பட் என்னன்னா அவங்க பேசுறாங்க இல்லையா, ஏன் அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் இவங்க பேசுறது பிடிக்குது அப்படின்னா அதுல ஒரு அழகு இருக்கு. பட் அந்த வாய்ஸ்லயும் ஒரு இனிமை இருக்கு இல்லையா. சோ இப்ப இவங்க பேசும்போதோ இந்த பாட்டை கேட்கும் போது இது பூஜா வாய்ஸ்ன்னு டக்குன்னு சொல்லிடுவாங்க. இப்ப இந்த பாட்டு டக்குன்னு சொல்லுவாங்க. அது சில நிறைய சிங்கர்ஸ்ல அது நடக்காது. சோ ஹர் வாய்ஸ் இஸ் வெரி யூனிக் and I didn't know that she can rap so well. இந்த பாட்டுல சிங்கிங்கும் தேவை, மோர் ஆஃப் ரேப் வேணும். ஸோ ரேப்பர்ஸ் இன்னைக்கு அதுதான் பயங்கர ட்ரெண்டாவே ஓடிட்டு இருக்கு. அதுல ரொம்ப நம்ம கானா பயங்கரமா கலக்கிட்டு இருக்காரு. ஆமா. ஸோ அதுல எப்படி இதை மேட்ச் பண்ணி இவரோட ஏன்னா இவர் தான் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு பாடி இருக்காரு. இவரோட இதுக்கு ஒரு சிங்கர், அதுவும் இவங்க வெஸ்டர்ன் சிங்கரா இருக்காங்களா என்னன்னு நம்மளுக்கும் தெரியல. இவங்களை கூப்பிட்டு இந்த ஒரு இதுக்கு மேட்ச் பண்ணணும் அப்படின்னு பாடும்போது இவங்க சரி எடுத்து பார்ப்போம் அப்படின்னு எடுத்து பார்த்த உடனே அந்த ஃபர்ஸ்ட் டே தெரிஞ்சிருச்சு தட் ஷீ கேன் டூ திஸ். ஏன்னா அவங்க பாடுவாங்கன்னு தெரியும். ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணி பாடி ஸ்ருதியில இல்லைன்னா கூட நம்ம கொஞ்சம் ஸ்ருதியில வச்சிடலாம். பட் இவங்க இந்த பாட்டுல பாடவும் செஞ்சு ரேப்பை அதுல ஒரு போர்ஷன் ஒண்ணு இருக்கும். டப்பு டப்பு டப்புன்னு எல்லா ஃபுட்டும் வரும். ஆமா, அது நீங்க சொல்லனாலும் 10 தடவை ரொம்ப பிடிச்ச இடம் அது. ஸோ பட் அதையும் தாண்டி அந்த பாட்டுல டியூனா 2 இடத்துல பாடிருக்காங்க. எனக்கு நீங்க அதையும் பாடினீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். எல்லாருமே சேர்ந்து பாடி ஐ திங்க் அது ஒரு செஷன் நம்ம வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் போஸ்ட் திஸ் இன்டர்வியூ. அண்ட் ஆல்சோ நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு கான்செப்ட் எல்லாத்துக்குமே வரும் இல்லையா, அதுக்கு ஒரு ட்ரிகர் இருக்கணும். ஏதாவது ஒரு கடையில போய் நான் சாப்பிட்டேன் இதனால வந்துச்சு, ரேண்டமா உட்கார்ந்து அப்போ யோசிச்சேன் தெரியுமா. இவர் லாஸ்ட் டைம் அப்படிதான் சொன்னாரு கிம்ச்சி தோசை ஒரு எப்படி இது ஹேப்பன் அப்படின்னு. சோ அதுக்கான ட்ரிகர் என்ன, எப்படி உருவாச்சு பாடல்? பாடல் தருண் ஆல்ரெடி சாங் முடிச்சு வச்சிருந்தாரு. சோ அவர்கிட்ட இருந்து இது லைக் சாங் நான் ஜெனரலா நாம கான்செப்டா கிரியேட் பண்றது லைக் அந்த சாங் கேட்டுட்டு அது ஒரு விஷயத்தை ஒன்னு பண்ணோம் இல்லையா. சோ அந்த ஃபீல்ல டிராவலா இருந்தான். சோ அப்ப ஃபுட்ன்றத டிசைட் பண்ணிட்டோம். சோ அந்த ஃபுட் இன்னும் காமெடியா அண்ட் லைக் ஒரு வைபா பண்ணோம். ஆக்சுவலா இது ஒரு ஃபுட் காமெடி சாங். அதுல ஆக்டர்ஸ்க்கு மெயினான ஒரு ஸ்கோப். சோ இட்ஸ் மோர் ஆஃப் a character play more than சும்மா லைக் டான்ஸ் அந்த ஒரு பர்టిక్యులர் இது மட்டும் இல்லாம ஆக்டிங்காவும் என்னென்ன ஸ்கோப் இருக்க முடியுமோ. ஓகே. அண்ட் ஆல்சோ லிரிக்ஸ் பத்தி சொல்லுங்க. ஜூனியர் நித்யா அவர்கள் இணைஞ்சிருக்காரு, நீங்க சொல்லுங்க எப்படி இருந்துச்சு? அதான் அண்ணா சொன்ன மாதிரி தான். என்னன்னா டியூன் போட்டு காமிச்சு ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கோம் முன்னாடி. அப்புறம் இது ஃபுட்டாக மாற்ற போகிறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் டீம் எல்லாரும் இருந்தாங்க. அங்கேயே உட்காந்து அவங்க முன்னாடியே அப்படியே ஆன் தி கால் அப்படியே ஒன் டேல பண்ணி அப்படியே காமிச்சோம். அப்புறம் சின்ன 2-3 கரெக்ஷன் சொன்னாங்க, மறுபடியும் பண்ணி கொடுத்தோம். பாட்டு ஓகே ஆச்சு. ஷூட் போடணும், ஆக்ட் பண்ணோம்,
மிர்ச்சிக்கு வந்துட்டோம். சூப்பர். உங்களுடைய அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் என்ன மாதிரி எல்லாம் பண்ணலாம்னு யோசிச்சிருக்கீங்க? ஆஸ் டைரக்டராவும் சரி, நீங்க வந்து மியூசிக்காவும் சரி. கூட இன்னும் ஆக்சுவலா வந்து தரம்போட இது 4வது ப்ராஜெக்ட் பண்றாங்க. இன்னொரு ப்ராஜெக்ட் இருக்கு, ஒரு Super, பயங்கரமான ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. works well ன்னு நினைக்கிறேன். யா பிகாஸ் இது சரி சொல்லி இன்னொரு ப்ராஜெக்ட் இருக்கு அப்கமிங்ல. இமிடியேட்டா அது ஒன்னு இப்பதான் நடக்கும். ஒரு லீட் கொடுத்துட்டு போவாரு. இல்ல கன்ஃபார்மா அடுத்த வாரம் ஒரு பாட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அது 2 வாரத்துல வர மாட்டாது. கொஞ்ச நாள் ஆகும். கொஞ்சம் நாள் 2 months மேக்ஸிமம். Okay. நீங்களே கூப்பிட்டாலும் வர மாட்டாங்க. மழை வரணும் எவ்வளவு இருக்கு? ரீசன்ட் டைம்ஸ்ல எப்படி சார் இருக்கு இந்த மியூசிக் வீடியோக்கு டைரக்ட் பண்றதுக்கு? நம்மளோட கிரியேட்டிவான யோசனையை தாண்டி அது ரீச் ஆகுமா, இல்ல அது மக்களுக்கு போய் சேரணும்ன்றதுக்காக ஏதாவது அப்படிலாம் யோசிக்க இல்ல வேண்டியதா கண்டிப்பா அப்படிதான் யோசிக்க வேண்டியதா இருக்கு. பட் ஸ்டில் வந்து நான் என்ன நினைப்பேன்னா லைக் அந்த ஐடியாவை நம்ம ஜென்ரேட் பண்ணும்போதே நம்ம அப்படி ஒன்று பிடிச்சிட்டோம்னா ஓகே அந்த கண்டென்ட் வந்து அதை புஷ் பண்ணிக்கும் அப்படின்னு தான் என்னோடது. ப்ரொமோஷனா நம்ம ஒரு சைடு பண்ணிதான் ஆகணும். பட் ஸ்டில் நம்ம யோசிக்கும் போதே அந்த மாதிரி லைக் அதுக்கு என்னவா நம்ம வைரல் ஆகணும் அப்படின்னு நம்ம வந்து நம்ம வைரல் ஆக முடியாதுல்ல. ஆனா நம்ம வர்க் பண்றது வைரல் சவுத்துக்கு. எஸ் எஸ் ஐ திங்க் அது நீங்க சாரி மொக்க போட்டேன். அவங்களுக்கு நம்ம மொக்க போற டீம் தெரியாது. நடிச்சு கொடுத்துட்டாங்க, பாடியும் செஞ்சுட்டாங்க. நீங்க மொக்க போடலாம் சார். ஐ திங்க் எல்லாரும் கம்ஃபர்ட் ஜோன். இப்போ நம்ம பூஜாக்கு வருவோம். நீங்க வந்துட்டு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணீங்களோ? ஓகே வந்துட்டு அதான் ஈக்குவல் ஸ்பேசிங் இல்லையா? சோ எல்லாரும் ஈக்குவலா கவனிக்கணும். என்னடா பொதுவா நான் தான் எல்லாத்துலயும் பேசுவேன், நீங்க என்னடா மத்தவங்கள பேச வச்சுட்டு என்ன பாக்க வைக்கிறாங்க. வந்துட்டேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து இத பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஜர்னி பத்தி நான் ஒரு சில கேள்விகள் எல்லாம் கேட்கணும்னு இருக்கேன். ஏன்னா the world wants to know about Pooja. ஓகே ஓகே about this I think இவங்களுக்குலாம் கொஞ்சம் ஒரு ரிலேஷன் இருந்தது, இதுக்குள்ள தான் இருக்காங்க அவங்க. அந்த மியூசிக் வீடியோ all of that is there. How it is to be working with a music video team? அந்த நியூவான ஒரு வைப் இருந்ததா? எப்படி கம்ஃபர்ட்டபிளா ஃபீல் பண்ணீங்களா அத பத்தி? It was very very different, of course very comfortable, summer jolly. எனக்கு வந்து பர்சனலி பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ட்ரிப் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு வந்தா அந்த ஒரு வைபா தான் இருக்கும். ஆனா ஒர்க் வைஸ் பாத்தீங்கன்னா தலைவன் 4 மணிக்கு மேல செட்டு பறக்குது. எல்லாமே வந்து இன்னும் அந்த ஃபாஸ்ட் பண்ணணும் and all of it, இன்னும் அந்த ஒரு அவுட்புட் பாக்குறதுக்கு பின்னாடி எவ்வளவு எஃபோர்ட் இருக்குன்றது வந்து நேர்ல பார்த்தது was very very different. I'm so happy that எனக்கு அதுல ஒரு குட்டி பாட்டாக முடிஞ்சதுல I'm very happy. குட்டினா இல்ல, அந்த பாட்டுல நீங்க தான் மெயின். பாட்டுல அவங்க தான் ஃபுல்லா பாட்டு தான் குட்டி. அந்த பாட்டோட இமேஜ் ஆக்ஷனே அவங்க தான். பூஜா ஷிஃப்ட் நினைச்சனா? ஓ அப்படியா? ஆமா இப்ப வேற உங்களை வந்து டெய்லர் ஸ்விஃப்ட் நம்ம தமிழ்நாட்டுடைய டெய்லர் ஸ்விஃப்ட்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு அப்புறமா உங்களை வந்துட்டு அப்படிதான் எல்லாம் இல்ல ப்ரோ உண்மையிலே ப்ரோ கல்ல தூக்கி அடிக்க போறாங்க. அதனால உங்களோட ஃபேன்ஸ் வந்து கல்ல தூக்கி அடிச்சாலும் அதுக்கு திருப்பி ஆப்போசிட் ரியாக்ஷன் கொடுப்பாங்க. நீங்க சொல்லுங்க உங்களோட ஜர்னி பத்தி சொல்லுங்க. I just wanted to know எங்க இருந்து பூஜா started her career. நம்ம ஆஃப் தி ரெக்கார்ட் பேசிட்டு இருந்தோம். Yeah sure. So நான் வந்து basically abroadல தான் படிச்சேன் all of that. But எனக்கு வந்து என்னன்னா அங்கே work அடிச்சது everything like settled and life was good, financially எல்லாமே like சூப்பரா போயிட்டு இருந்தது. பட் எனக்கு வந்து ரொம்ப passion இந்த ஃபீல்ட் மீடியான்ற ஃபீல்ட்ல வந்து ரொம்ப passion. So நான் என்னதான் சம்பாதிச்சாலும் என்னதான் செட்டில்டா இருந்தாலும் வந்து the drive inside was அது தூங்க விடல, இரிட்டேட் ஆகுது. எனக்கு என்ன ஒரே ஒரு விஷயம்னா 80 வயசு வரைக்கும் உயிரோடு ஒருவேளை இருந்தால் 80 வயசுல வந்துட்டு சாக கிடக்கிற டைம்ல வந்து நம்ம ட்ரை பண்ணலன்னு ரிக்ரெட்டை விட ட்ரை பண்ணி ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல. சூப்பர் பூஜா. இந்த மாதிரி பேச பார்க்கல பாருங்க. அவங்களோட இந்த சைடு நம்ம எஸ் அப்படி சொல்லிட்டு திடீர்னு எனக்கு ஒரு ஒளி. நான் வந்து அடுத்த நாளைக்கு போய் ரிசைன் பண்ணிட்டு கிளம்பி வந்துட்டு எந்த கண்ட்ரில இருந்தீங்க? நான் வந்து படிச்சது பிரான்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் இட். அண்ட் என்னோட மெயின் ஒர்க் பண்ணது வாஸ் இன் துபாய். பட் அது வாஸ் லைக் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி அண்ட் பிடி மேனேஜர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருந்தேன். ஸோ ஐ ஹேட் டு மேனேஜ் டிஃப்ரெண்ட் சைட்ஸ். ஸோ பேசிக்லி டிராவலிங் தான். ஸோ அந்த மாதிரி. பட் என்னன்னா லைக் ஐ கேம் பேக் ஹியர் அண்ட் நான் வந்து சரி ஓகே ஏதாவது கிளிக் ஆகும்னு பார்த்தா இல்ல தலை. இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். நான் ஒரு 200 ஆடிஷன்ஸ் கிட்டத்தட்ட பண்ணியிருந்தேன். அண்ட் அது எப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நம்ம ரிஜெக்ட் பண்ணா கூட பரவாயில்ல. பட் நான் வந்து செலக்ட் ஆயிடுவேன். செலக்ட் ஆகி எல்லாமே செட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு 3 months 4 months வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா ரீசனுக்காக நான் ரீப்ளேஸ் ஆயிருப்பேன் அதுக்கப்புறம். ஸோ ஒரு பாயிண்ட்ல நான் வெக்ஸ் ஆயிட்டேன் அவ்வளோதான். பட் சம்வே எனக்கு வந்துட்டு ஸ்கில்னால ரீப்ளேஸ் ஆகல, வேற ஏதாவது ரீசனாக தான் இருக்குன்ற மாதிரி ஃபெல்ட். அதனால நானே வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு கடையை திறந்துட்டேன். நானே வந்துட்டு நானே டீ ஆத்தி நானே ஆம்லெட் போட்டு நானே எல்லாம் பண்ணிட்டு நானே கஸ்டமர் உட்காந்து நானே சாப்பிட்டதுக்கு அப்புறம் 4 பேர் வர ஆரம்பிச்சாங்க. தட்ஸ் இட்.
அண்ட் அந்த கேப்ல ஃபைனலி ஆல்சோ அங்கதான் நந்தா மீட் பண்ணேன். நந்தா வந்து காலிங் மை கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு ஸ்கிரிப்ட் கொண்டு வந்தாரு. இன்னைய வரைக்கும் அந்த ஸ்கிரிப்ட் எழுதின அந்த டைம், அந்த ஸ்கிரிப்ட் எழுதின அந்த பெண்ணு எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்லுவேன். அந்த ஸ்கிரிப்ட் எழுதின மூளை. ஸோ அங்கேருந்து வந்து பிகாஸ் ஐ திங்க் டைம் லக் எல்லாமே வந்து டெஃபினெட்லி ஐ டெல் யூ வாட், லைக் என் கூடவே வந்து நிறைய பேர் டிராவல் பண்ணாங்க இந்த ஃபீல்ட்ல. அண்ட் எக்ஸோவைசன் அவங்க வந்து ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஆனா என்னை விட அவங்கெல்லாம் வந்து ஒரு மில்லியன் டைம்ஸ் பெட்டர் டேலண்டட் அண்ட் பயங்கர சம ஸ்கில்டா இருப்பாங்க. பட் ஒரு பாயிண்ட்ல வந்து அவங்களால பர்சனல் ரீசன்ஸ்னால ஹோல்ட் பேக் பண்ண முடியல. பட் ஐ வாஸ் டூயிங் திஸ் அண்ட் இதே ஸ்கில் வந்து எனக்கு முன்னாடி இருந்திருக்கு. ஆனா இப்போ வந்து லக் ஃபேக்டர், அது என்ன லக் ஃபேக்டர்னா ஐ திங்க் இட்ஸ் பீப்புள் சப்போர்ட். அந்த பீப்புள் சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் வந்து ஒரு பிராண்டா நம்மளால கிரியேட் நம்மளால வெளியில வர முடியும். people support இல்லனா and the opportunity also, like we need the right platform to establish. and அந்த platform இவங்க எனக்கு கொடுத்திருக்காங்க. people support இருக்கு. இது ரெண்டும் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்கில்லுக்கு ஏதாவது யூஸ் இருக்கு. இல்ல ஸ்கில் இருந்து பேசிக்கலி பெரிய பிரயோஜனம் இல்ல. வெரி ட்ரூ. அத கரெக்ட்டா சேனல் பண்ணி உங்களுக்கு ஏத்த ஒரு பர்சன் இருந்திருக்காங்க. லைக் ஒரு லாயலான ஒரு பர்சன். ஐ திங்க் நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் வீடியோஸ் பண்ணிருக்கலாம், பட் பாதியில கொஞ்சம் அவங்க எஸ்டாப்லிஷ் ஆனா போயிடுவாங்க. I think you should also be thankful to Nanda. Yes, I am, like anyway I'm blessed with the right sort of people also, his script directions and all of that. and ipo வந்து என்னோட cameraman Selvan and என்னோட editor Gautam Anna, so ஒரு set of people வந்து எப்பவுமே they have like you know they're just there to help me out and I'm very on the right sort of people. ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க. and also right team உங்களை ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. சோ இதுக்கு அப்புறமா நிறைய பாடல்கள்ல பார்க்கலாம். நிறைய hopefully sir கண்டிப்பா ஆக்டிங் நிறைய பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறோம். சோ பேக் டு பேக் ஏதாவது பண்ணிட்டே இருங்க. எல்லாருமா சேர்ந்து ப்ரொமோஷன்ஸ்க்கும் நம்ம மெர்சி ஸ்டுடியோஸ்க்கு வந்துட்டே இருக்கணும். சூப்பர். அந்த பாட்டு ஒரு தடவை பாடிடலாமா? எல்லாருமா சேர்ந்து அந்த என்ன பாட்டு? நீங்க என்ன போர்ஷன்? இல்ல இது நல்லா இருக்குண்ணா. இது ஒரு ப்ரோமோ போடலாம். நம்ம கிளாப் பண்ணலாமா? புரிக்கிறதா? ஒரு நிமிஷம். என்ன சுதி அதெல்லாம் வேணாமா? அதெல்லாம் வேணாங்க. அப்ப டெக்னிக்கலா பேச ஓடிடுவேன் சார். அதான். ஓகே நான் இப்ப ரேப் பண்ண போறேன். ஆமா. எஸ் ஓகே கிளாப் பண்றோமா? இப்படியா சார்? என்ன சார் பண்ணணும்? உங்களுக்கு என்ன பண்றது சொல்லுங்க. கிளாப் பண்ண கேட்காது. கிளாப் இதே தான் கரெக்ட்டா. இப்படியே பண்ணலாம். ஓகே 1 2 3 4 ஆம்பலேட் அப்பாயில பொடி மசு ஃபுல் பாயில் கறி வட்ட தவா கறி பொட்டி குழம்பு மீன் குழம்பு கார குழம்பு கறி குழம்பு எரத்துக்கு சொர புட்ட இல்லிப்பு சின்னத்துல மீற சிக்கன் பீஃப் மட்டன் சுக்கா தூரத்துல போட்டு ஒண்ணு தெரிஞ்சிச்சு உத்து பத்தாய ஒண்ணு இறங்குச்சு கிட்ட வந்து வடை ஒண்ணு தந்துச்சு அத சாப்பிட்ட ஒண்ணு பின்னாலதான் வந்துச்சு. ஐய வந்துச்சா வரலையா வந்துச்சா வருகிறதா பொரிக்கிறதா வருகிறதா வருகிறதா எங்க பார்த்தா குக்கிங் டேஸ்ட் செம்ம நக்கிங் நக்கி விக்கி செட்டிங் வருகிறதா வருகிறதா எங்க பார்த்தா குக்கிங் டேஸ்ட் செம்ம நக்கி விக்கி செட்டிங். சூப்பர். ஆசம் வேற மாதிரி வைப். சோ ஐ திங்க் இது நாங்க ஆன் ஏர் ஸ்டுடியோஸ்ல எல்லாம் போட்டு அப்படியே பாட்டெல்லாம் போட்டு கேக்குறப்போ வைப் பண்றப்போ பெர்ஃபெக்ட்டா இருக்கும். போமா கூட கேட்டு போங்க. சூப்பர். தேங்க் யூ சோ மச். ரொம்ப அழகா இவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டு நிறைய விஷயங்கள் உங்களோட ஜர்னி பத்தியும் சரி மியூசிக் பாடல் பத்தியும் நிறைய விஷயங்கள் இன்சைட்ஸ் ஷேர் பண்ணீங்க. எல்லாருமே இண்டிவிஜுவலா அடுத்தடுத்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து தனித்தனியாவும் இணையணும். அதே சமயத்துல இந்த டீமா சேர்ந்து இன்னொரு பாட்டு பண்ணா கூட we would love to have you on board for the promotions. Yes, thank you so much. Best wishes எல்லாருக்கும். Thank you for having us here. Yeah.